ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, ஹேங்கியில் வந்து ஃபேஸ் கவர் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக தான். ஹேங்கியில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டைப்பில் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். ஒன்று நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற காட்டன் ஹேங்கி. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவும் வந்து கிடைக்கிது. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு பெருசாக இருக்கும். ஆனால் நீங்கள் சின்னதாக வந்து மடிச்சிங்க அப்படின்னா நம்ம கைக்குள்ளே அடங்குற மாதிரி தான் வந்து இருக்கும். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்லிங் பேக் எதுக்குள்ளே வேணாலும் இதை நம்ம வந்து வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஹேங்கியை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு 3 வேல வந்து ஃபேஸ் எப்படி கவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வே வந்து பார்க்கலாம். முதல்ல இந்த ஹேங்கி இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஃபேஸ் மாஸ்க் எப்படி நமக்கு குட்டியாக வருமோ அந்த மாதிரி சின்னதாக வந்து மடிச்சிங்கன்னா போதும். இதை அப்படியே நம்ம இப்போ தலைக்கு பின்னால் கொண்டு வந்து ஒரு 2 முடிச்சு வர மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் போடும்போது நீங்கள் வந்து ஜீன்ஸ் டாப் போடுறீங்க, அப்படி இல்லைனா நார்மலாக நீங்கள் ஜீன்ஸ் டிஷர்ட் போடுறீங்க அப்படின்னாலும் மேலே துப்பட்டா போட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபேஸும் உங்களுக்கு கவர் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் ஃபுல்லாக முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு கவர் பண்ண மாதிரி லாங்காகவே வந்துட்டு இது வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் வே. இப்போ நம்ம செகண்ட் வே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஹேண்ட்கே இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இது அப்படியே உங்கள் தலைக்கு பின்னால் கொண்டு வந்து ஒரு சைடு வந்து கொஞ்சம் லாங்காக இருக்க மாதிரி, ஒரு சைடு கொஞ்சம் குட்டையாக இருக்க மாதிரி வந்து நல்லா காதுக்கு பின்னாடி கவர் பண்ண மாதிரி டைட்டாக எடுத்துக்கோங்க. பின்னாடி வந்து உங்களுக்கு இப்படி தான் வந்து வரும். இப்போ பின்னாடி இருக்க இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி முன்னாடி வந்து இழுத்துட்டு லேசாக முன்னாடி வந்து வர மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ காதுக்கு பின்னால் இருக்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் நல்லா இந்த மாதிரி டைட்டாக வந்து இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பிடிச்சிருக்க இந்த கிளாத்தையும் உங்கள் காதுக்கு பின்னால் கொண்டு வந்து அப்படியே மாஸ்க் மாதிரி உங்கள் ஃபேஸ்க்கு முன்னால் வச்சு நம்ம லாங்காக எந்த சைடு விட்டோமோ அதில் வந்து டைட்டாக இந்த மாதிரி ஒரு 2 முடிச்சு வர மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இப்போ முடிச்சு போட்டுட்டு அதையுமே நம்ம வந்து இந்த மாஸ்க் மாதிரி போட்டுக்கொள்ள இதுக்கு பின்னாடி வந்து சொருகி விட்டுக்கோங்க. இப்போது டைட்டாக முடிச்சு போட்டதுக்கப்புறமா இப்போ ஃபேஸ் நல்லா கவர் பண்ண மாதிரி நல்லா நீங்கள் வந்து இழுத்து விட்டுக்கோங்க. இது செகண்ட் வே. இதுவும் ரொம்ப ஈஸியானது தான். பின்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலை ஃபுல்லாக நல்லா கவர் பண்ண மாதிரி தான் இது வந்து இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம தேர்ட் வே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேண்ட்கே எடுத்துகிட்டு இந்த மாதிரி முக்கோணமாக வர மாதிரி வந்து மடித்து விட்டுக்கோங்க. இதை அப்படியே உங்கள் தலைக்கு பின்னால் கொண்டு வந்து நெத்தி வரைக்கும் நல்லா கவர் பண்ண மாதிரி டைட்டாக இழுத்து பின்னாடி ஒரு 2 முடிச்சு வர மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த காட்டன் ஹேங்கியை நான் வந்து எடுத்துக்கிறேன். இதையும் அதே மாதிரி முக்கோணமாக வந்து மடிச்சுக்கோங்க. இதையும் அப்படியே உங்கள் தலைக்கு பின்னால் கொண்டு போய் 2 முடிச்சு வர மாதிரி வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் முடிச்சு போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா ஏற்கனவே போட்டிருக்க முடிச்சில் நல்லா டைட்டாக சொருகியே வந்து விட்டுக்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு வே தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.